நம்ம வீட்டில் மீன் குழம்பு. மீனை கழுவி வச்சுருக்கேன், சட்டியை காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். இது எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை 1 தட்டி வச்சுருக்கா, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 3, நல்லா வதங்கட்டும். தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் அதை வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளே மிளகாப்பொடி போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க குழம்பு மிளகாப்பொடி தான் வெங்காயம் தக்காளிக்குள்ளே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாப்பொடியை நல்லா வதங்கிட்டு இருக்கு. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். குழம்பு தான் உப்பு போட்டுக்கிறேன்னு. இந்த மிக்சி சாரை அலசி வச்சுருக்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறாங்க. புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன்னு. அவ்வளோதான், குழம்பு கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு மீனை போட்டுக்கிறேன்னு. நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கிண்டி விடலாம். போட்டுக்கலாம் மீனை. உனக்கான நல்லா ஒரு கொதி வரட்டும். மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கிண்டி விட்டுக்கலாம். இப்படி ஆழமான பாத்திரத்தில் வச்சோம்னா மீன் உடையாது. மஞ்சத்தில் வைக்கலான்னு தான் பார்த்தேன், மீன் அது உடஞ்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க. இன்னொரு கொதி வரட்டும். அவ்வளோ சூப்பர் நல்லா ஆயிடுச்சு. 2 கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கோமா, அதை போட்டுக்கிறேன்னா. கொத்தமல்லி வாடி இருக்கு. நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா கொதிச்சுட்டு இருந்ததுக்கு. இதை பாருங்கள், சுவையான மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். நான் உங்கள் வீட்டில் வச்ச மிளகாப்பொடியே தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு ரெடி.